எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் அவன் நீதியும் நேர்மையும் உத்தமனாய் நீதிமானாய் இருந்தான். யோபு தன் காலத்தில் அவன் பொறுமையை கையாண்டான். பொறுமையின் சிகரத்துக்குள் அவன் சென்று விட்டான். அவ்விதமாக தானியேல் சிறையிருப்பிக்கப்பட்ட நேரத்தில் ஜெபத்திலே தரித்திருந்தார். ஜெபமாய் ஆண்டவரோடு இசைந்திருந்தார், இணைந்திருந்தார். ஒரு இரவு முழுதும் சிங்கக்கபியிலே படுத்து உறங்கி வந்து விட்டார். அவ்விதமான தேவதாசர்கள் எந்த ஆபத்து வந்தாலும், இந்த நகரத்துக்கு எந்த விதமான தீமை நேரிட்டாலும், இவ்விதமாக நோவா, தானியேல், யோபு இவர்களை போன்ற நீதிமான்கள், இவர்கள் போன்ற தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களுக்கு மட்டும் எந்த தீமையும் நேரிடாது. இந்த நகரத்தில் ஒரு அழிவு வரும் பொழுது, நகரத்துக்கே ஒரு பெரிய ஆபத்து நேரிடும் பொழுது, இவர்களை போன்ற தேவ மனிதர்கள் நீதிமான்களாய் இருக்கிறவர்களுக்கு மட்டும் ஆபத்து இல்லாமல், எந்த அழிவு இல்லாமல் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வாராக. ஆமென்.